நைட் லைஃப்பை பற்றி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock என்னோட லாக் எண்ட் பண்ணணும்னு பார்த்தேன். பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நோ 1 AM ஆகிட்டு இருக்கு. இப்போ பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ போனோம்னா உள்ளே காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் டைம் இஸ் ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா 1:30 AM ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் கோனா மேக் டு சம் க்ரீன் டீ. தூங்க பிளான் பண்ணோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு நாள் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் இந்த மாதிரி ஏதாவது மொக்க வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் உட்காந்து க்ரீன் டீ போட போகிறோம். ஸோ இந்த சவுண்டை கேட்டாலே தெரியும் இப்போ கடலோட அந்த வேவோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு, ஐ மீன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செயலை நான் செஞ்சதே இல்லை. ஸோ கோவாவில் வந்து ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த அளவுக்கு அடுப்பெல்லாம் கொண்டு வந்ததில்லை. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பேசிட்டு சப்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் இருக்கும். ஸோ வர்க்கலாவில் டே 1. ஸோ ஆக்சுவலாக நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமை என்னால் காட்ட முடியல. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ரூம் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் தான், ஒரு பட்ஜெட்டான ஒரு இடம். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா இது வந்து பின்பக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீ வியூ பாயிண்ட் இது ஆக்சுவலாக. உங்களுக்கு தெரியல சி. இப்போ நம்ம அங்கே தான் உள்ளே போக போகிறோம். ஸோ இங்கேருந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் இப்போ நடந்து போக போகிறோம் இங்கேருந்து நம்ம அங்கே. ஓகே, லெட்ஸ் மூவ் ஃப்ரம் ஹியர். அண்ணாவரே ஆண்டவர் வந்துடும். நீங்கள் க்ரீன் டீ குடிக்கிறதே சரக்கு குடிக்கிற மாதிரி. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்எஸ். அப்புறம் வந்து இதுதான் நேற்று பாய் அவரோட ஃப்ரெண்டு வந்து டாமினர். இது சிபிஆர். நம்ம வந்து தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த இடத்துல உட்காந்து நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிளிஃப் நம்ம கிளிஃபோட எட்ஜில் தான் நிற்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து அரேபியன் சீ. கிளிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியல. நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாக காமிக்கிறேன் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ இங்கேருந்து இறங்கி கிளிஃபுக்கு போவோம். இந்த கிளிப்பில் ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். பட் நேற்று நைட்டு கூட எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா இப்போ இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஸோ எனக்கு கோவாவில் போய் சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு
டீப்பான கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருக்குது. நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தங்கியிருக்கோம். நிறைய ஷாப் க்ளோஸில் இருக்குது. பட் அதான் நம்ம ஷாப்போட மீன் பண்ண ஃபுட்டோட காஸ்ட்டாக வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ தங்கியிருந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் என்ன மாதிரியான காஸ்ட் இருக்குமோ அந்த காஸ்ட் தான். பட் ஆனால் வந்து ப்ராடக்ட் தான் டிபெண்டிங் ஆன் ப்ராடக்ட். அதாவது எப்படின்னா நம்ம ஊரில் இருக்க குவான்டிட்டி வந்து இங்கே இல்லை ஆக்சுவலாக. நேற்று நைட் நான் இங்கே நின்றுருந்தேன். நான் இங்கே நின்றுருந்தேன். பட் எனக்கு அப்போ தெரியல. இப்போ எப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த கார்னர் இருந்துக்கிட்டு இருந்த ரெட் கலர் கார்னரில் சரியான கிளிஃப் ஆக்சுவலாக. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நிற்கிறது லைட்டாக கால் புதுச மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். ஆனால் என்னென்னா புரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சைஸை விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கினியாக இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் வந்து 10 rupees. ஆனால் ஃபிஷ் போட்டு கூட ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 வரைக்கும் வருது. அது போக பார்த்தீங்கன்னா எக் கிரேவி. ஸோ புரோட்டா ஆல்சோ த சேம் ப்ரைஸ் ரேட்டு 10 rupees வருது பெர் பீஸு. டூரிஸ்ட் பிளேஸ்னால பிளேட்டு. ஆக்சுவலாக வெளியே ஃபுல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு ஸோ கிளிஃபுக்கு திரும்பியும் போயிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதான். ஸோ ஓகே இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து.